ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதனை செய்து நம்ம தெய்வ வார்த்தைகளை கேட்க போகிறோம். அப்படி நல்ல கண்களை மூடி வாரும் ஆவியானவரே பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்கள் வல்லமையால் எங்கள் நிரப்புங்கன்னு சொல்லி அப்பாவை பார்த்து நம்ம கொஞ்சம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் இயேசுவே. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணி நீரே தாகம் தீக்கும் ஊற்றே ஆலோசனை காத்தரே நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணி நீரே தாகம் தீக்கும் ஊற்றே ஆலோசனை காத்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றுமே. செய்து சொல்லுங்க. அக்கினியும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றுமே. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் இயேசுவே. வாரும் தூய பிரசன்னத்தை அப்பா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தெய்வ வல்லமைகளை தொடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் மேலான எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வாரும் ஆவியானவரேன்னு சொல்லி பாடணும். ஆமென். ஆவியானவர் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகிறது. ஆமென்.
ஆவியான வரும்போது அங்கே இடத்துல ஒழுங்கின்மையான காரியங்கள் ஒரு ஒழுங்குக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய பிரசனம் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு புதிய பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு சங்கீதங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி 19. ஆமென். 19வது சங்கீதத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறான். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீப்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென். ஓகே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த 19வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் 14 வசனங்கள் உண்டு. ஆமென். ஸோ இந்த சங்கீதம் முழுவதும் பாருங்களேன், தேவனுடைய மகத்துவங்களை பற்றி. ஆமென். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வானங்களை பற்றி அழகாக சொல்கிறார். ஆமென். ஸோ நம்ம காண்கிறதான இந்த உலகத்தை குறித்ததான உலகத்தில் தேவ மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை பேசுகிறார். அதுக்கப்புறம் நம்ம கீழே வாசிச்சுட்டே வந்தோன்னா கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வசனம் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை விட்டு என் கண்மலையும் என் மீப்பரமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஸோ தாவீது இந்த சங்கீதத்தில் எதை நமக்கு வெளிப்படுத்த வருகிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளுமே, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தில். ஆமென். ஸோ அவருடைய சமூகத்தில் பிரீதி, அவருடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கணும். ஆமென். ஸோ அதை தான் தாவீது சொல்கிறார். ஏன்னா ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைச்சுன்னா, தேவன் உலகத்தை பார்க்குறாரு, உலகம் அவ்வளோ பெருசாக இருக்குது, உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் அவ்வளோ மகத்துவமாக அவ்வளவு மகிமை நிறைந்ததாக இயேசப்பா உலகத்தை இவ்வளோ அழகாக படைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ரெண்டாவது சொன்னார் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த வேத வசனத்தை யார் போதிக்கிறாங்களோ அந்த கேட்குற மனிதனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் பாருங்கள், கர்த்தருடைய நியாயங்கள் எப்படிப்பட்டது இருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையுள்ளதாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும்
தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ பெரியது, எவ்வளோ முக்கியமானது என்பதை தாவீது இந்த இடத்துல அழகாக சொல்கிறார். ஆமாம், இன்றைக்கி நம்ம தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தை அதிகமாக நம்ம நேசிக்குள்ளாக காணப்படணும். ஸோ அந்த வார்த்தைகள் அப்படி தேவ வார்த்தைகளுக்குள்ளே நம்ம நிறைந்து இருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம நமக்கு எச்சரிப்பை தருகிறது. நம்ம தவறு செய்யும்போது நம்மை உணர்த்துகிறதாய் காணப்படுது. கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுன்னு சொல்லிட்டு தாவீது அந்த கீழே வசனத்தில் சொல்கிறாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஸோ தேவ சமூகத்தை நம்ம போகும்போது அவருடைய சமூகம் நம்மை சரிப்படுத்துகிறது. ஆமே. ஸோ தேவ சமூகத்தை நம்ம அதிகமாக நாடணும். ஸோ தேவ சமூகத்தை நம்ம அமர்ந்திருக்கும்போது நம்முடைய தியானமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறதா இருக்கும்னு சொன்னால் தேவ வார்த்தை கூட நம்மளால் வளர முடியும். தேவ வார்த்தைக்குள் நம்ம வளர ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளோட பேசும். நம்மளோட அந்த வார்த்தைகள் பேசும்போது நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்து. நம்ம அர்த்தமே இல்லாத வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை தரும், ஒழுங்கே இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒழுங்கை தரும், சமாதானமே இல்லாத வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறதா மாறுகிறது. ஆமென். ஸோ இன்றைக்கி இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தானமும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை குறித்த வெளிப்பாடு நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். அந்த வார்த்தை நம்ம தேவனை நோக்கி தேவனை சார்ந்து கொள்ள செய்யும். அந்த வார்த்தை நம்ம விசுவாசத்துக்கு வளர்த்தும். நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஸோ எந்த ஒரு மனிதன் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறானோ, விசுவாசித்த நீதிமான் பிழைப்பான்னு வசனம் சொல்லுபடி தேவ வார்த்தைகளை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த சங்கீதம் தேவ சமூகத்தை அதிகமாக நம்ம நாடணுங்க. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. உமது சமூகத்தை விட்டு எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உங்கள் சமூகத்தை விட்டு எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதா ஆண்டவரே. அப்பா, உங்கள் சமூகத்தில் அப்பா நாங்கள் வரும்போது தெய்வ வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறதா இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கு தகப்பன் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் உங்கள் வார்த்தையினால் தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்த நாளை ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் மீது சுகத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பேசுகிறோம். அப்பா, சகல பலவீனங்களை விலக்கி கொள்ளுங்க. தேவ பாதுகாப்பு எங்கள் இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து நம்ம வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.